அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம், நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வெற்றியை நோக்கிய நம் பயணத்தில் அடுத்த 100 நாட்களும் மிக முக்கியமானவை. கடமை உணர்வோடு ஓய்வின்றி உழைப்போம், இந்தியாவை வெற்றி பெறச் செய்வோம் அப்படின்னு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ட்வீட் பண்ணியிருக்காரு. கட்சியினருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதே மாதிரி புதிய நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு அடுத்த 100 நாட்கள் பயணம் இருக்கணும் அப்படின்னு பிரதமர் திரு நரேந்திர மோடியும் கட்சியினருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். பாஜகவுடைய தேசிய செயற்குழு கூட்டத்தில் டார்கெட் 370, என்டிஏ கூட்டணியாக 400 தொகுதிகளை வெற்றி பெறணும் அப்படின்னு அவர் ஒரு இலக்கு நிர்ணயித்திருக்கிறார். இது குறித்தான் இன்றைய நேர்பட பேச இருக்கிறோம். அடுத்த 100 நாட்கள் மிகவும் முக்கியம். இலக்கு நிர்ணயித்த மோடி ஸ்டாலின், கட்சிகளின் தேர்தல் கணக்கு என்ன அப்படிங்கிற தலைப்பில் திமுகவிலிருந்து வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா பங்கேற்றிருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு லெலின் இணைந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு புரட்சி கவிதாசன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன், அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் ஆகியோர் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் அனைவருக்கும். திரு கார்த்திகேயன், 40 நமதே நாடும் நமதே அப்படின்னு இலக்கு நிர்ணயித்திருக்கிறார் திரு ஸ்டாலின். இந்த 40லேருந்து தொடங்குவோம். இந்த 40 நமதே அப்படிங்கிறத திமுக சாத்தியப்படுத்த முடியுமா? திமுகவுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன நினைக்கிறேன்? இன்றைய சூழலில் அதற்கான பெரிய வாய்ப்புகள் அதிகம். ஒரு டிவைடட் ஆப்போசிஷன் இருக்கிற சூழலில் இன்ஃபேக்ட் வந்து 2019 ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைய களம் வந்து அவர்களுக்கு சாதகமாகவே இருக்குது. அரசுக்கு இருக்க இயல்பாக இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் யாரும் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அன்று ஒன்றிணைந்த ஒரு கூட்டணியாக அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, அவர்கள் கூட இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் எல்லோரும் உள்ளடக்கிய ஒரு கூட்டணியே வந்து 38-1 என்று தான் தோத்தார்கள். அப்போது இன்றைய சூழலில் அந்த எதிரணின்றதே வந்து பிரிவுற்று இருக்கு. அப்போது களம்ன்றது வந்து ஒரு இது அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுன்றதே வந்து டிவைடடாக இருக்குது. ரெண்டாவது, ஒரு 2019 பாராளுமன்ற தேர்தல் தொடங்கி இன்று வரை ஒரே யூனிட்டாக வந்து இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டு லெவலில் மட்டுமாவது ரொம்ப இன்டாக்டாக இருக்காங்க, வலுவாகவும் இருக்கிறது. அப்போது கியூமுலேட்டிவாக பார்த்தீங்கன்னா அவர்களான பலம்ன்றது வந்து பெரிய பலம்ன்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை. கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்குது அந்த கட்சியில். காங்கிரஸுக்கு திமுகவுக்கோ, இடதுசாரிகளுக்கு திமுகவுக்கு இருக்குது, விசிகேக்கோ திமுகவுக்கு இருக்குது. ஆனால் அந்த ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த மோடியை வீழ்த்த வேண்டும், இல்லை பாஜகவினுடைய இந்துத்துவ அரசியலை வீழ்த்த வேண்டும் என்ற புள்ளியில் அவர்களுக்குள்ள ஒரு ஒத்திசைவு இருக்குது. அந்த புள்ளியில் வந்து ஒன்றிணைந்து செயல்படுறாங்க. அப்போது தேசிய அளவில் எந்த ஒத்திசைவு ஏற்பட மாட்டேங்குதோ இந்தியா கூட்டணியில், அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2019 ரொம்ப அற்புதமாக செயல்பட்டு இருக்கு. கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருந்தால் பலவீனமே இல்லையா கட்சிக்கு? பலவீனங்கள் இருக்கு. ஒரு 2.5 ஆண்டுகளில் ஒரு அரசுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். எப்படி 10 ஆண்டுகள் மோடிக்கு இருக்குன்னு சொல்றாங்களா, அது 40 டிஸ்டர்பே பண்ணாதுன்றீங்க இல்லையா? அதனால நான் கேட்குறேன். இல்லை, 40ன்றது மேபி 1-2 இடங்கள்ல வந்து டைட் கான்டெஸ்ட் இருக்கலாம். பட் ஆனால் ஒரு டிவைடட் ஆப்போசிஷன் இருக்கு இல்லையா? அதாவது நான் வந்து எதிர்கட்சிகளுடைய பலவீனம் தான் இந்த அணியினுடைய பலம்ன்றது மட்டும் நம்ம நினைக்கல. இவர்களுடைய ஒற்றுமை பிளஸ் பெரிய அளவில் வந்து அரசுக்கு எதிரான ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை பெரிய விமர்சன பொருளாக பல பெரிய விஷயங்கள் இல்லாதது. அண்ட் ரெண்டாவது வந்து இந்த தேர்தல் என்பது பாஜகவை மோடி அவர்கள் தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான ஒரு தேர்தல். அந்த நிலையில பாஜகவிற்கு எதிரான நிலையா இல்லை சாதகமான நிலை தமிழ்நாட்டில் தொடருதா அப்படின்ற நம்ம பார்க்கும் பொழுது அந்த புள்ளியில இந்தியா கூட்டணிக்கு ஒரு சாதகமான நிலை தொடர்ந்து களத்தில் இருக்கிறது. அப்படி ஒருவேளை வந்து பாஜகவிற்கு ஒரு ஆதரவான நிலை இருந்திருந்தால் இந்த அதிமுக அந்த கூட்டணியை விட்டு பிரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பலமாக இருக்கக்கூடிய கட்சியாக வளர்ந்திருந்தால் பாஜக அங்கே என்டிஏல இதுவரை எல்லோரும் ஒன்றிணைந்து இருந்த சிறு கட்சிகள் எல்லோரும் இந்த பக்கம் இருக்காங்களா அந்த பக்கம் இருக்காங்களான்னு ஒரு ஊசல் நிலையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெகா கூட்டணி அமைந்திருக்கும். திரு பிரசன்னா, எதிர்கட்சிகள் பிரிந்திருக்கிறாங்க கூட்டணி அடிப்படையில். ஆனா 2019 ஒப்பிட முடியுமா 2024க்கு திமுக பொறுத்த வரைக்கும்? நீங்க அப்போ எதிர்கட்சி, அதிமுக ஆளும் கட்சியாக இருக்கு, அப்போ அவங்களுக்கு அதிருப்தி இருக்கும். நீங்க முழுவதுமாக வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் உருவாச்சு. ஆனா இந்த முறை நீங்க 2.5 ஆண்டு ஆட்சி காலத்திற்கு பிறகுல இந்த எலெக்ஷனை நீங்க சந்திக்க போறீங்க. முழுவதும் 40ங்கிறத சாத்தியப்படுத்த முடியுமா? கடந்த தேர்தலில் 38 இடங்கள், இந்த இடம் 39, ஒன்றையும் சேர்த்து 40 இடங்களையும் வெற்றி பெறக்கூடிய மக்கள் நலத்திட்டங்களை திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அற்புதமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த மக்கள் நலத்திட்டங்களினுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலும் இந்த சண்டமாரதம் ஏன் தொடர்ச்சியாக 2014 தொடர்ச்சியாக அந்த பாஜகவினுடைய ஆட்சி காலங்கள் 10 ஆண்டு காலங்களில்
உறுதியாக பாஜகவை எதிர்த்து எந்தெந்த அடிப்படையில் எதிர்த்தோம் அப்படிங்கிறது. எங்க நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் அவர்களோடு ஒட்டி உறவாடவில்லை. எங்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் சண்டமாரதம் செய்யவில்லை. இந்தியாவை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், இந்தியாவினுடைய வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற தத்துவத்தை பாதுகாக்கப்பட வேண்டும், இந்தியா என்பது மதச்சார்பற்ற நாடு என்கிற ஒரு ஒற்றை முழக்கம் இருக்கிறதே அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக காவியை வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுத்தெறிவேன்னு செயல் தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற அன்னைக்கு பேசினார் இல்லையா, அந்த நிலைப்பாட்டில் இன்றளவும் உறுதியாக இருக்கிறார். ஆக எந்த கட்சி ஆள வேண்டும் என்பதை விட யார் ஆளக்கூடாது, இந்தியாவினுடைய முகத்தை சிதைப்பவர்கள், ஹிந்து ஹிந்தி ஹிந்துத்துவா ஹிந்து ராஷ்டிரா என்கிற அந்த ஒற்றை முழக்கத்தில் மதச்சார்பின்மையை புதைத்து வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அந்த முகம் இருக்கிறது இல்லையா, தட் இஸ் ஐடென்டிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய முகம் என்பது என்ன? யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. அந்த முகத்தை சிதைப்பது பாஜகவும் மோடியும் அமித்ஷாவும். இதை வேரோடும் அறுக்க வேண்டும் என்பதை முதல் முழக்கமாக அன்றிலிருந்து இன்றைக்கு வரை தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிற ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இத்தனைக்கும் எங்கள் மீது சிபிஐ, இடி, ஐடி எத்தனை பேர் எதை கொண்டு வந்து திணித்தாலும் அதை நேர்மை திறத்தோடு எதிர்கொண்டு மோடியை வீட்டுக்கு அனுப்புகிறோம் என்கிற அந்த ஒற்றை முழக்கத்தில் இன்றளவும் உறுதியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு. உங்க அரசு மீதான விமர்சனங்கள் தேர்தலில் எதிரொலிக்காதா? 2.5 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு நீங்க நேத்திக்கு பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த பட்ஜெட்டினுடைய நலத்திட்டங்களை தொகுத்து பாருங்க. நான் ஒரு ஒப்பீட்டளவுல சொல்றேன், இந்த உங்க ஆட்சியின் மீதான விமர்சனங்களுக்கான வாய்ப்பு இல்லையான்னு. நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும். காணல் நீர் என்று பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். வெறும் வாய்க்கு அபில் கொடுத்தால் மெல்லாமல் என்ன செய்வார்கள்? உங்களால் முடியாததை நாங்கள் செய்து காட்டி இருக்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சியில் -4.8 ஆக இருந்தது ஜிடிபி, இன்றைக்கு 8.19 பிளஸ் 8.19 ஆக உயர்த்தி இருக்கிறோம். அதிமுக ஆட்சி காலத்தில் 17வது இடத்தில் இருந்த தொழில்துறை முதலிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பில் கிட்டத்தட்ட 19வது இடத்தில் இருந்தது அதிமுக ஆட்சியில், நாங்கள் 2வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். சிறு குறு தொழிற்சாலைகள் 65,000 பேர் மூடிவிட்டு போனார்கள் அதிமுக ஆட்சியில். கடந்த ஆண்டு மத்திய அரசு கொடுத்திருக்கிறது தி ஸ்டேட் ஆஃப் மாஸ்டர் என்று MSMEக்கு விருது கொடுத்திருக்கிறது. தொழில் முன்னேற்றம். இந்திய அளவில் பணவீக்க மதிப்பு அதிகரித்துக் கொண்டே போகிற போது தமிழ்நாடு பணவீக்க மதிப்பு குறைத்திருக்கிறது. தனிநபர் வருமானம் இந்திய அளவில் குறைந்து கொண்டு போகிற போது தமிழ்நாடு உயர்த்தி இருக்கிறது. இந்த கன்ஸ்ட்ரக்சுவல் லெவல் இருக்கு இல்லையா, ஒரு ஆட்சி என்பது ஏதோ நலத்திட்டங்களை அறிவித்தோம் அதன் அடிப்படையில் வாக்கு கேட்போம் என்பது அல்ல. இந்த மாநிலத்தை உயர்த்துகிறோம். ஏன் நேற்றைக்கு பட்ஜெட்டினுடைய அந்த முழக்கம் இருக்கிறது இல்லையா, தடைகளை தாண்டிய வளர்ச்சி அப்படின்னு மத்திய அரசு எங்கள் மீது அழுத்தம் கொடுக்கிறது, எங்கள் வரிகளை சுரண்டி கொள்ளுகிறது, எங்கள் திட்டங்களை தடுத்து நிறுத்துகிறது, வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்க மறுக்கிறது. அதையும் தாண்டி ஒரு மாநிலம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த நோக்கில்? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. அந்த அடிப்படையில் ஒரு கொள்கை சார்ந்து ஒரு வளர்ச்சியை முன்னோக்கி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞருடைய வழியில் இந்த நான் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பேசுகிறேன். மற்ற மாநிலங்கள் எல்லாம் மகாராஷ்டிரா முதலிடத்தில் இருக்கிறது, ஆனால் அது ஏறி இறங்கி இருக்கிறது. தமிழகம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீங்க இன்னைக்கு இல்ல சார், கலைஞர் ஆட்சி எடுங்கள், அண்ணாவினுடைய ஆட்சி எடுங்கள். இந்த 3 ஆட்சிகளை பகுப்பாய்கிற போது ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் தொழில்துறை, பொருளாதாரம், கல்வி, தனிநபர் வளர்ச்சி, மனிதவள மேம்பாடு, இந்த 5 முதல்ல கொண்டு வர நீடித்த வளர்ச்சி. அதிமுகவுக்கு அதுல பங்கே இல்லையா? கிடையாது. அதைத்தான் ஒப்பிட்ட அளவுல சொன்னேன். 10 ஆண்டுகள்ல ஜிடிபி எங்க இருந்துச்சு, 10 ஆண்டுகள்ல முதலீடு எங்க இருந்துச்சு, 10 ஆண்டுகள்ல வளர்ச்சி எங்க இருந்துச்சு, இந்த 2 ஆண்டுகளில் நாங்கள் எங்கே கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒப்பீடு இருக்குல்ல, அந்த ஒப்பீட்டளவில் இந்த மாநிலத்தை உயர்த்தியும் எங்கள் மீது சுமத்துகிற களங்கத்தை தாங்கி இந்த மாநிலத்தையும் மக்களையும் காக்கிற பணியில் அந்த ஒற்றை வாக்குறுதி போதும், எங்கள் 40ஐயும் வெற்றி பெறுவோம். திரு பொங்கலூர் மணிகண்டன், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறாங்க, எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை, சமத்துவ வளர்ச்சியை சாத்தியப்படுத்தி இருக்கிறாங்க. பாஜக எதிர்ப்புன்ற அந்த புள்ளியை தொடர்ந்து கூர்மைப்படுத்திட்டே இருக்கிறாங்க. போதுமானதுன்னு நினைக்கிறாங்க. 40 தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு போதுமானதுன்னு திமுக நம்பிக்கையோடு இருக்கு. சகோதரர் தமிழன் கிருஷ்ணன் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர், ஒரு கருத்தை வலிமையாக எடுத்து வைப்பதில் வல்லவர், மறுக்கவே இல்லை. ஆனால் மக்களுக்கு என்ன நடந்திருக்கு என்பதை பார்க்க வேண்டும். அந்த சகோதரரை மதிக்கிற பேச்சு. ஆனா கடந்த 2019 சரி 2021 சரி திமுக ஆட்சி பெறுவதற்கு முன்பாக, நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக மக்கள் மத்தியில என்னவெல்லாம் சொன்னீங்க பாருங்க. சொன்னதை 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தந்தாங்களா இல்லையா? தந்த பிறகு அவங்களுடைய விட என்னன்னு பாருங்க, என்ன நடந்துன்னு பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள் என்ன வந்துன்னு பாருங்க.
அதாவது காவிரி பிரச்சனையாகட்டுங்க அல்லது நீட் பிரச்சனையாகட்டு அது மற்ற எதுவாக இருந்தாலும் நீங்கள் தேர்தலுக்கு முன்பாக சொன்ன ஒன்றிலாவது நடைமுறைப்படுத்தி செய்திருக்கே பாருங்க. ஒண்ணுமே இல்லை. நான் தேர்தலுக்கு வாக்குறுதியை கையில் வச்சுக்கிறேன். 2019ஆம் ஆண்டு ஆட்சி பெறுவதற்கு முன்பாக மத்தியிலிருந்து என்னவெல்லாம் தமிழ்நாட்டில் கொண்டு வர சொன்னீங்க, கொண்டு பாருங்க, எதுவுமே இல்லை. இல்ல பாஜக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும், திரு மோடி 3வது முறையாக பிரதமராக ஆயிடக்கூடாது அப்படின்ற எதிர்ப்புல அந்த புள்ளியில திமுகவோடு ஒருமித்த கருத்து இருக்கிற கட்சிகளை இணைக்க முடியுது திமுகனால. இவ்வளவு அதிருப்தி இருக்கு, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல திமுகனால, ஆட்சி நிர்வாகம் சரியா இல்ல அப்படின்ற எதிர்ப்பு புள்ளியில இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லோரையும் அதிமுகனால ஒருமித்த புள்ளியில இணைக்க முடியுதா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதை சாத்தியப்படுத்த முடிஞ்சிருக்கா? இல்லைங்க, அதிமுக அந்த ஆட்சி காலத்தில் செய்தது மத்திய அரசு மாநில அரசு என்கிற உறவு. அந்த உறவின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வேண்டியது எல்லாம், தமிழ்நாட்டுக்கு தேவையானவற்றை எல்லாம் மிகச்சரியாக செய்யுங்க. இவங்க கவர்னரை காட்டி, மோடியை காட்டி, பாஜக காட்டி சண்டையிட்டு தமிழ்நாடு அரசு மத்திய அரசு இருக்கிற அந்த இணக்கம் போய் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாம தமிழ்நாடு அரசு தவிக்கிற உண்மை. ஏன்னா 2 பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை என்பது அரசியலுக்கு ஓகே, ஆனால் ஆட்சி துறைக்கு நிச்சயமா இருக்கக்கூடாது. அது அதிமுக செய்ய 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிற்கு பாஜக செய்த துரோகத்தை அம்பலப்படுத்துவோம்னு ஜெயக்குமாரும் பேசினாரு. ஒன்னும் இணக்கமா இருந்தும் செய்யலன்னு தானே அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இல்ல நீ அதிமுக இணக்கமா இருக்கிறதுனால கடந்த காலத்தை பற்றி சொன்னதெல்லாம் உண்மை. என்ன உண்மைனா, இவ பாஜக மீது என்னவெல்லாம் சொல்கின்றீர்களோ அது காங்கிரசுக்கு பொருந்துங்க. அப்போ தமிழ்நாட்டின் மீது காங்கிரசுக்கோ பாஜகவுக்கோ எப்பொழுதுமே ஒரு கரிசன பார்வையே கிடையாது. தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதை மறக்க முடியாது. ஆனாலும் காங்கிரஸோடும் பாஜகவோடும் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இடம்பெறும். காரணம் அரசியல் சூழ்நிலை. அப்போ இந்த அரசியல் சூழ்நிலையால் மாறி மாறி இடம்பெற்ற போதும் கூட மாநில உரிமை என்று வருகிற போது நான் திமுக சேர்த்து சொல்றேன், அதிமுக சொல்றேன், யாருமே விட்டு தரல. ஆனா நீங்க ஒட்டுமொத்தமா அதிமுக மீது மட்டும் குறை சொல்ல தவறுன்னு சொல்றேன். ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்கல்ல, என்ன நடந்தாலும் 40 நமதே அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்காங்கல்ல. அவங்கள தோற்கடிப்பதற்கு இல்ல எண்ணிக்கையை குறைப்பதற்கு அதிமுக இருக்கக்கூடிய வியூகம் என்ன? பெரிய கூட்டணியை கட்டமைக்கணும், அரசு மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தணும் என்று தனித்த வாக்கு வங்கி எப்போதுமே உண்டு. பிளவுட்ட போதும் சரி எப்போதும் உண்டு. திமுக கூட திரு வைகோ பிளவு விட்டார் மறுக்கல. ஆனா பிளவு என்பது ஒரு சில நபர்கள் போவாங்களுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கி பாதிக்காது. அதிமுக தனித்தே நின்று யாருடைய தயவும் இல்லாமல் வெற்றி பெற்ற கட்சி அதிமுக. திரு கார்த்திகேயன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், திமுகவால் என்றைக்கும் ஜெயிக்காங்க, அதிமுக ஜெயிச்சு காட்டுச்சு. அந்த நம்பிக்கையோட அதிமுக கலவருங்க, நிச்சயமா அதிமுக வெல்லுங்க. அதுல கார்த்திகேயன் என்ன சொன்னார்னா, கடந்த முறை கூட்டணியில இருந்தே திமுகவை எண்ணிக்கையை குறைக்க முடியல, அப்ப இந்த முறை திமுகவுக்கு எதிரான கட்சிகள் பிரிஞ்சிருக்காங்க, கூட்டணி பிரிஞ்சிருக்கு, அப்போ திமுக வெற்றி பெருமளவு சாத்தியம்ன்ற. இல்ல, கடந்த முறைன்னு சொல்ற வார்த்தையிலே பாருங்க, கடந்த முறை யாரு கூடுதல் பாருங்க, பாஜக வேண்டாம் என்பதுதான் எல்லாருடைய எண்ணமாக இருந்தது. அதிமுக கூடுதலாக பாஜகவை சுமந்ததன் விளைவு உண்மையில் அதிமுகவுக்கு பெரும் தலைவலியா மாறிச்சுங்க. மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது மறுக்க முடியாத விஷயம். ஏன்னா அன்றைக்கு பல்வேறு, அதாவது ஒவ்வொரு அரசியல் சூழ்நிலைக்கும் கருதாங்க கூட்டணி அமைது. அது திமுகவோ காங்கிரஸோ அல்லது அதிமுகவோ கூட்டணி அமைப்பது சூழ்நிலை கருதி அரசியலுக்காக கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையில் மோடி மீது இருந்த வெறுப்பை திமுக மிக சரியாக பயன்படுத்திக் கொண்டது. அதிமுகவுக்கு பெருந்தோல்வி வந்தது மறுக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு அதிமுக மிக தைரியமாக உறுதியாக இருக்குதுங்க, பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சொல்லி. இப்போ காங்கிரஸோடு புரிஞ்சிச்சு திரு கார்த்திக், அதிமுகன்னு கட்சிக்கு தனிப்பட்ட வாக்கு வங்கி இருக்கு. இன்னொன்னு, பாஜகவுடன் கூட்டணிங்கிறதுனால தான் கடந்த முறை அதிமுகவுக்கு பலவீனம். இந்த முறை பாஜக கூட்டணியில் இல்லாம நிக்கிறாங்க, தனித்த வாக்கு வங்கி வேற இருக்குன்னா கூடுதல் தொகுதிகள் அவங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புறாங்க. இல்லை, இந்த 2 திராவிட கட்சிகளுக்குமே மிகவும் தோல்வி அடைந்தால் கூட ஒரு 20% அரௌண்ட் 20 அதை சுற்றி நிச்சயமா வாக்குகள் இருக்கு, மாற்றுக்கருத்து இல்லை. இப்போ கேள்வி பாஜகவால் தான் 2019 தோத்தோன்னு இன்னும் சொல்லக்கூடிய அதிமுக 38 தொகுதி உறுப்பினர்களை கொண்ட திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி 5 ஆண்டுகள் என்ன செஞ்சதுன்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ அதை செய்ய மறுத்த பாஜக மீது ஏன் விமர்சனம் வைக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்கு? அதைத்தான் பாஜகவுக்கு அதிமுகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணி வலுவாக போய் களத்தில் சொல்றாங்க. அது அப்படி ஒருவேளை அதிமுக அவ்வளோ கணிசமான வாக்கு வங்கி அந்த இன்டாக்டா
அந்த வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு அந்த இருக்கக்கூடிய அந்த 20% தாண்டி 23% இல்ல அது ஏதோ ஒரு வாக்கு வங்கி. ஏன்னா 2011 படுதோல்வி அடைந்து 23 சீட்டுகள் பெற்றப்ப கூட திமுகவுக்கு 23% இருந்துச்சு. 2019 ஒரே ஒரு சீட்டு பெற்றப்ப கூட அதிமுகவுக்கு 19% இருந்தது. அப்போ இந்த அது வந்து வெற்றியா மாறணும் அப்படின்னா கூடுதலாக ஒரு 15% வரணும் இல்லையா? அப்ப அதற்கு வந்து ஒன்று அந்த இன்னும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்கணும். இல்ல அந்த வாக்கு வங்கி அதிமுக இருக்குன்னு அவ்வளவு நம்பிக்கை இருந்தால் ஏன் வந்து கட்சிகள் வர மறுக்கு? இல்ல அதுவும் சொல்றாருல அவரு பாஜக எதிர்ப்பை திரு மோடி எதிர்ப்பை திமுக பயன்படுத்திக்கிச்சுன்னா அப்ப அதை பயன்படுத்திக்கணும் நாமளும்ன்ற எண்ணம் அதிமுகவுக்கு இல்லாமலே போயிடும். அதனால தானே நாங்க அம்பலப்படுத்த போறோம் 10 ஆண்டுகளா இன்னும் துரோகம் பண்ணாங்க தமிழ்நாட்டுக்குன்னு திரு ஜெயக்குமார். அதுதான் கேட்கிறேன். நீங்க வந்து திமுக மீது வைக்கக்கூடிய அந்த பாயிண்டட் கிரிட்டிசிசம் இருக்குல்ல, வலுவான விமர்சனம் வைக்கிறீங்க இல்லையா, அந்த அளவுக்கு வலுவாக வந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில வந்து ஒன்றியத்தில் இருந்த பாஜக மேல வைக்க மாட்டேன்றீங்க. அப்போ அப்படி ஒரு பார்வை வந்து எதிர்க்கட்சிகளால உங்களுடைய எதிரிகளால சித்தரிக்கப்படுது. அதுல சில உண்மைகளும் இருக்கு. ஆனால் அதே போல அதை வச்சாதான் இந்த அதிமுகவுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கி உதவி செய்ய போதா? அப்ப நான் கேட்கறது வந்து வரக்கூடிய தேர்தலே உதவி செய்யும் தானே. தேர்தல் வந்து மோடி வரணுமா தொடரணுமா வேணாமான்றக்கான தேர்தல் தானே. அப்போ ஒருவேளை உங்களுக்கு அந்த வாக்கு வங்கி தக்க வச்சு அப்படியே ரீடைன் ஆகி இருக்கு, எங்களால வந்து வெற்றி பெற முடியும் நம்பிக்கை இருக்குன்னா ஏன் வந்து உங்களுடைய கூட்டணிகளாக சில மாதங்கள் முன்னாடி வரைக்கும் இருந்தவர்கள் உறுதி செய்ய மாட்டேன்றீங்க என்றளவும்? பாஜக போகணுமா இல்ல அதிமுக வரணுமான்ற ஒரு குழப்ப நிலை தொடர்ந்துட்டே இருக்கு. அப்ப ஏதோ ஒரு விதத்துல வந்து அவர்கள் வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பரவாயில்ல, நிச்சயமாக பாஜகவோட போவதை விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக தான் சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. தனித்து நிக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நான் சொல்றேன், தனிச்சு நின்னாலும் சரி எந்த நிலையிலும் சரி இன்று இருக்க சூழல பாஜகவோட போவதை விட சேஃப் பெட் வந்து அதிமுக போறது தான். ஆனால் ஏன் வந்து உறுதி செய்ய மறுக்கிறாங்க? அப்போ அந்த இடத்துல பலவீனப்பட்டதுல அதிமுக. திரு பொங்கலூர் மணிகண்டன், தனித்த ஓட் பேஸ் இருக்கு அதிமுகவுக்கு. ஆனா பாஜக எதிர்ப்ப திரு மோடி எதிர்ப்ப கூர்மைப்படுத்தாத போது எலெக்ஷன் வந்து மோடி வேண்டுமா வேண்டாமா, மீண்டும் பாஜக வரணுமா வர வேண்டாமான்ற புள்ளிக்காக நடக்கிற போது பெருமளவு அது அதிமுக கை கொடுக்க போதா என்ன? இல்லைங்க, தேசிய அளவுல பாஜகவுக்கு திரு மோடிக்கு செல்வாக்கு இருக்கிறது இல்லை, அது வேற விஷயம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 0. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏதோ ஒரு கட்சியோடு இணைந்துதான் அந்த பாஜக ஒரு நாடாளுமன்றத்தையோ சட்டமன்றத்தையோ பெற முடியும். 2014 நீங்க கன்னியாகுமரி ஜெயிச்சாங்க தவிர பாஜக எந்த பலமும் கிடையாது. நான் சார்ந்த கோயம்புத்தூர் இருக்கீங்க, இங்கெல்லாம் வந்து வாக்கு வங்கியே இல்லை. அது வெவ்வேறு காரணத்தினால வந்து வழி கிடையாது. நீங்க இதற்கெல்லாம் அதிமுக வந்து அதாவது கீழ்நிலையில் உள்ள ஒரு இயக்கத்தை பார்த்து அதிமுக பாடம் கற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதிமுக ஒரு பெரும் இயக்கம். ஏன் வரலன்னு சொன்னா யாரும் எதிர்பார்த்தா அதிமுக இல்லைங்க. இன்னொன்று வரலையாங்கிற ஒரு நாள்ல பாருங்க, விரைவில் பாருங்க. அதாவது பாஜகவே அதிமுக வேண்டும் என்று விரும்பி ஏன் அழைச்சிருப்பா, பாஜகவோட மற்ற கட்சி போறான்னு வச்சுக்கோங்க. ஆனா பாஜகவோட மற்ற கட்சி போற நிலையில் கூட பாஜக அதிமுக விரும்புது, அதிமுக மறுக்குது. அப்போ இதுதான் பலவீனம்ங்க. பாஜக தமிழ்நாட்டில் தனித்து நின்றால் என்ன நடக்கும் என்று அங்க சேர விரும்புகிற கட்சிகளுக்கு தெரியுங்க. திரு ஜி.கே. வாசன் உட்பட நெருங்கி வட்டாரத்தில் எல்லாமே பேசிட்டாங்க. அதிமுகவுக்கு இருக்க வாக்கு வங்கியை நிச்சயமாக எந்த காலத்திலும் யாராலும் சிதைக்க முடியாத நம்பிக்கையோடு அதிமுக கிளம்பிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா கார்த்திகேயன் சொன்னாரு 50 லட்சம் பேர் கூடுதலாக அதிமுக உறுப்பினர் இணைஞ்சிருக்காங்க. 1.5 கோடி பேர் தாண்டி 50 லட்சம் பேர் கூடுதலா இருக்காங்க. இன்னும் சொன்னா புதிய இளைஞர்கள் வரவு வந்த பிறகு அவர்கள்லாம் அதிமுக நிச்சயமா வாக்களிப்பாங்க. எழுதி வச்சுங்க, சிறுபான்மைகள் வாக்கு சேரும். அதிமுக 40 வெல்லுங்க. இது மாற்று கருத்தே இல்ல. தேர்தல் களம் என்பது வெறுமனே ஊடகத்தில் உட்கார்ந்து பேசுறது மட்டுமல்ல, மக்கள் களத்தில் வாங்குற களம் தீர்மானிக்கும். சரி, திரு புரட்சி கவிதாசன், இவ்வளவு நாள் பாஜகவுடன் கூட்டணியில இருந்ததுனால நமக்கு தான் பலவீனம், ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கல, நம்மளால பாஜகவுக்கு லாபம், ஆனா பாஜகனால நமக்கு பலவீனம்ன்ற அடிப்படையில இப்போ அதிமுக கூட்டணியை முறித்து கொண்டிருக்கு. பாஜக தலைமையிலையும் ஒரு பெரிய கூட்டணி கட்டமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இதுவரைக்கும் தெரியல, கட்சிகள் வெளிப்படையாக சொல்லவும் மாட்டேன்றாங்கன்னா எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? பொதுவா கூட்டணியில் இருந்து விலகியவர்களை பற்றி விமர்சரிக்கிற பழக்கம் பாஜகவுக்கு கிடையாது. எங்களுக்கு முன்னாள் கூட்டணி இந்நாள் கூட்டணி அவ்வளவுதானே ஒழிய நாங்க வந்துட்டு அதை தாண்டி நாங்க இது மாதிரி எல்லாம் தாண்டி எல்லை தாண்டி வன்முறைகளை செய்வது இல்லை. திமுக எங்களோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறது, அதிமுக எங்களோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறது, பாமக எங்களோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறது, தேமுதிக எங்களோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறது. அதனால கூட்டணி தேர்தலில் வந்துட்டு சகஜமப்பா விமர்சிக்கிறதே வன்முறைன்றீங்களா? கூடி குழாவி விட்டு அதற்கு பிறகு
அதற்கு பிறகு இல்ல விமர்சிக்கிறதே வன்முறையா? இது மாதிரி தவறான கருத்துக்களை, ஏன்னா நீங்க கொஞ்சம், ஏன்னா தமிழன் பிரசன்னா பேசுனது வந்து பொதுக்கூட்டம் மாதிரி இருந்தது. அவர் நல்லா அவர் ஆற்றல் மிக்க இளைஞர் வழக்கறிஞர், அதனால அவர் பொதுக்கூட்டத்தில் பேசலாம். ஆனா நீங்க இந்த நிகழ்ச்சியிலேயே அவரை பேச விடுறீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால என்னையும் கொஞ்சம் பேச விடுங்க, அப்பதான் நாங்களும் அதை வந்து சமன் செஞ்சு கொண்டு போக முடியும். அதனால நீங்க மாங்காய் புளித்ததோ வாய் புளித்ததோ அப்படின்னு இன்னைக்கு பிஜேபியை விமர்சனம் செய்வது என்பது மிகப்பெரிய அபத்தம். அதாவது எப்போதுமே உதய சூரியன் மறைகிற நேரம் இந்த நேரம், அதனால நிலவின் ஆட்சி உலகில் வருகிற நேரம் இந்த நேரம், அப்படிதான் நான் சொல்லுவேன். அதனால தயவு செய்து நீங்க மற்ற கட்சிகளோட நாங்க ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத கொள்கை எங்கள்கிட்ட உண்டுங்க. சமூக நீதி என்றால் சமூக நீதி, இந்துத்துவா என்றால் இந்துத்துவா, சனாதனம் என்றால் சனாதனம். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நாங்க சொல்றதுதான், நீங்க சொல்றது ஒற்றுமையில் வேற்றுமை. இந்தியாவை பிரித்து பார்ப்பது உங்க பார்வை, பிரிந்து கிடக்கிற இந்தியாவை சேர்த்து பார்ப்பது எங்க பார்வை. நீங்க ராமேஸ்வரத்துக்கும் ராமர் கோயிலுக்கு என்ன தொடர்புன்னு கேட்பீங்க. ராமேஸ்வரம் கோயிலே ராமர் கட்டியது. ராமநாதபுரம்னு ஒரு மாவட்டமே இருக்கு. இங்க ராமையா, ராமலிங்கம், ராமசாமி அப்படின்னு உங்க பெரியாருக்கு கூட ராமசாமிங்கிறத இயற்பெயர். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருக்கு கூட ராமதாஸ் என்பதுதான் இயற்கையான பெயர். அதனால நீங்க மறைக்கலாம். நம்ம தொல் திருமாவளவன் அண்ணனுடைய அப்பா தகப்பனாருக்கு பேர் ராமசாமி தான். அதனால நீங்க பாருங்க, உங்க சமூக நீதி, உங்களுடைய திராவிட சித்தாந்தம் இதெல்லாம் கடந்த காலங்களாக முடிந்து போன அத்தியாயமாக. தமிழ்நாட்டில் இருபெரும் திராவிட கட்சிகளாக இருக்கிற திமுக, அதிமுக, பாஜக எதிர்ப்பு புள்ளியில நிக்கிறாங்க. திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டான்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கிறதுலயும் ஒரு சுணக்கம் தெரியுது. இது வரைக்கும் எலெக்ஷனுக்கு 100 நாள் இருக்குன்னு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றாரு திரு மோடி. ஆனா தமிழ்நாட்டுல வேலையை தொடங்கணும்ல, எந்த தொகுதி என்னன்ற பேச்சுவார்த்தையெல்லாம் திமுக கூட்டணியில தொடங்கிட்டாங்க. அதிமுக தனித்த வாக்கு வங்கியை நம்புது, யாருமே வேண்டாம் நாங்களே பாத்துக்கிறோம் நம்புறாங்க. ஆனா கூட்டணியை நம்புது பாஜகனா கட்டமைக்கிறதுல ஒரு பாரதிய ஜனதா கட்சி இல்ல. பாரதிய ஜனதா கட்சி உலகத்துல இருக்கக்கூடிய முதல் பெரிய கட்சி, இதை யாரும் மறுக்க முடியாது. 18 கோடி உறுப்பினர்கள், பல நாடுகளுடைய எண்ணிக்கையை விட அதிகமான எண்ணிக்கை எங்களுக்கு இருக்காங்க. அதிகபட்சமான மாநிலங்களை ஆளக்கூடிய கட்சி, அதிகபட்சமான எம்எல்ஏக்களை, எம்பிக்களை, மந்திரிகளை வைத்திருக்கிற கட்சி, உள்ளாட்சி பிரதிநிதிகளை வைத்திருக்கிற கட்சி. பாஜகவுடைய சித்தாந்தம் என்பது வேறு, திமுக அதிமுக சித்தாந்தம் என்பது வேறு. தேர்தலுக்காக அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டார்கள். இப்பொழுது தேர்தலுக்காக அவங்க முறிஞ்சு போறாங்கன்னா வாழ்த்துக்கள், எங்க இருந்தாலும் வாழ்கன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நேற்றைக்கு இனித்த பழம் இன்றைக்கு புளிக்கிறது என்பதுதான் சரியான சந்தர்ப்பவாதம். அதனால இங்க பாருங்க, நாங்க வந்துட்டு தெளிவா இருக்கோம். உங்க சமூக நீதி என்ன? பாஜக தன்னுடைய தனித்த வாக்கு வங்கியை தமிழ்நாட்டில் நம்புதா, கூட்டணி பலத்தை நம்புதா? தனித்த வாக்கு வங்கி கூட்டணி பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல. உறுதியா நீங்க பாருங்க, கூட்டணி வேணும் இல்ல பலமான தனித்த வாக்கு வங்கினா கூட்டணி பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல. கூட்டணி வேணும்னா அதுக்கான சூழல்கள், உகந்த சூழலை இங்க ஏற்படுத்தணுமே, நடக்குதான்னு கேக்குறேன். இல்ல பழமைவாத பார்வை எல்லாம் வேணாங்க. ஏன்னா இவங்க மோடியை அல்லது காவியை வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்த போறோம் அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. இந்த கட்சியும் இந்த சித்தாந்தமும் நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. உங்களால முடியாது. நீங்க அவ்வளவு பெரிய கனவெல்லாம் காண வேணாம். நீங்க கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கு நரேந்திர மோடி அவர்களை கூட்டி கொண்டு வந்து நீங்க தான் நடத்துறீங்க. தொடர்ச்சியா அரசு நிகழ்ச்சிகளுக்கு நரேந்திர மோடியை அழைப்பது நீங்க தான். அதனால நீங்க மோடி மேல வெறுப்பு இருக்கிறது என்றால், மத்திய அரசு உங்களுக்கு உதவியாக இல்லை என்றால், மத்திய அரசு உங்கள் வளர்ச்சியை தடுப்பது என்பது உண்மையானால், அல்லது தமிழ்நாட்டுடைய வளங்களை மத்திய அரசு களவாடி செல்கிறது அப்படின்னு சொல்வது உண்மையானால், ஏன் இப்படி கொஞ்சம் குழாவுறீங்க? அரசு விழாக்களுக்கு அழைக்கிறீங்க. அரசு உறவு வேறு, அரசு உறவு வேறு, கட்சி உறவு வேறு. நீங்க அரசு உறவு வேறு, கட்சி உறவு வேறு. நாம கூட்டணி குறித்து பேசுறோம். இங்க திரு கார்த்திகேயன் முக்கியமா ஒரு செய்தி என்ன சொன்னார்னா, அதிமுக பாஜக ரெண்டும் பிரிஞ்சு நிக்கிறது திமுகவுக்கு லாபம்னாரு.
திரு பொங்கலூர் மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு தனித்த வாக்கு வங்கி அதிமுகவுக்கு இருக்குன்னாரு. இல்லங்க. அப்போ பாஜகவுடனான கூட்டணி நிலையில என்னன்றதான் கேள்வி. அதுல வலுவான கூட்டணியை கட்டமைக்க முடியுதா, இல்ல பாஜக தன் வாக்கு வங்கியை நம்புதா? இல்ல அதான் அரசியலை பொறுத்தவரையில எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதுதான் வேதம். இதுக்கு விதிவிலக்கே கிடையாது. சரி, ஓகே. இதுதான் அடுத்த சுற்றுல பேசுவோம். திட்டவட்டமாக தெரிவிக்க முடியாது. சரி, ஓகே, அடுத்த சுற்றுல பேசுவோம். அதனால காமராஜர் எப்படி திமுக தோற்கடிச்சிச்சு, காமராஜர் எப்படிங்க திமுக தோற்கடிச்சிச்சு? அதனால இந்த பழம்பெரும் தலைவர்கள் அந்த பழம்பெருமைகள் எல்லாம் தவிடுபடியாக்கிட்டு ஒரு புதிய உற்சாகத்தோடு தமிழ்நாடு பாஜக தமிழ்நாட்டிலே ஆட்சியை அமைக்கும். நரேந்திர மோடி 3வது ஹார்ட்ரிக் வெற்றியை பெறுவார். திரு கார்த்தின், இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணி அளவுக்கான பலத்தோடு இருக்குதா அப்படின்னா கேள்விக்குறிதான். 370ங்கிறத டார்கெட்டாக பாஜகவுக்கு திரு மோடி நிர்ணயிக்கிறாரு. கூட்டணி என்டிஏ கூட்டணியாக 400 பெறணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்தியா கூட்டணிக்குள்ள தேசிய அளவில், ஏன்னா நாடும் நமதேனும் திரு ஸ்டாலின் பேசுறாரு, அதையும் சாத்தியப்படுத்த முடியுமா? அதுலயும் அவங்களுக்கு பலவீனம் இருக்கு இல்லையா? அதுல பலவீனங்கள் இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்லை. 2 மாதங்களுக்கு முன்பு இருந்த ஒரு ஒற்றுமை இப்ப இல்லை. ஒரு கட்சி பிரிந்தே போயிடுச்சு, நிதிஷ்குமார். 2 கட்சி, ராஷ்டிரிய லோக்தள் ஜெயந்த் சௌத்ரியும் போயிட்டாரு. அப்போ அதை தாண்டி அதுலேருந்து தாண்டி வந்துட்டாங்க அவங்களும். இப்போ அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸை எப்படி ரீட்டைன் பண்ணுறது, அவர்களுக்குள்ள எப்படி இணக்கமாக செயல்படுறதுன்ற அந்த பொருளிக்கு நகர்ந்து போயிடுச்சு அந்த கூட்டணி. அடிப்படையில் ஆனால் திரு மோடி அவர்கள் வைக்கக்கூடிய கிளைம் 370 எண்ணிக்கையே மிகவும் மிகைப்படுத்தப்பட்டதாக தான் நான் பார்க்கிறேன். ஏன்னால் சென்ற முறை வெற்றி பெற்ற பிரதமர் மோடி அவர்கள் 303 சீட்டு பெற்றப்போ அது கட்சியின் நம்பிக்கை தானே அது. யார் வேணா நம்பிக்கை, தவறே இல்லை. மிகைப்படுத்தப்பட்டது இல்லை, நான் அது யதார்த்தத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் சொல்றேன், இஸ் இட் ரியலிஸ்டிக் அப்படின்றதான் நம்ம கேட்கிறோம். அப்போ 303 சீட்டை பெற்ற திரு மோடி அவர்கள் அப்போ ஏறக்குறைய 90லேருந்து 95% வெற்றி. நீங்கள் அந்த 240 சீட் அதிகபட்சம் அவங்க பெற்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 மாநிலங்கள், உத்தரப்பிரதேஷ் ஆரம்பிச்சு உத்தரப்பிரதேஷ் அந்த பகுதியை சுற்றினது, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் எல்லா பகுதியும் சேர்த்து, இன்க்ளூடிங் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கையும் சேர்த்து கர்நாடகாவையும் சேர்த்துனீங்கன்னா அப்போ அந்த பகுதிகள் எல்லாம் ஏறக்குறைய வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தை தவிர்த்து மித்த எல்லா பக்கத்துலையும் 90% மேலே வெற்றி, சில இடங்களில் 95% மேலே. அப்போ அதையே ரெப்ளிகேட் பண்ணி மீண்டும் அது நடந்தாலும் கூட உங்களுக்கு அதிகபட்ச வாய்ப்பு உங்களுக்கு 303 தான். அந்த மாதிரி ஒரு வெற்றி பெற்றாலும் கூட அப்போ கூடுதலாக பாஜகவிற்கான அந்த 63 சீட் எங்க, குறைந்தபட்சம் 67 சீட் எங்க இல்லை அதே போல ஒரு வெற்றியை மீண்டும் ரெப்ளிகேட் பண்ண முடியுமா மகாராஷ்டிராவில்? ஏன்னா மகாராஷ்டிராவில் ஆளும் கூட்டணியான ஃபட்னவிஸ், ஷிண்டே மற்றும் அஜித் பவார் பலவீனமாக இருக்காங்க. இன்று அது அதையெல்லாம் சரி செய்வதற்கு ஒரு மராத்தா கோட்டான்னு ஒன்று புதுசாக இவர்கள் சில நாட்களுக்கு முன்பு எதிர்த்தது, சில மாதங்களுக்கு முன்பு கொண்டு வர தயங்கியதை இன்று கொண்டு வருகிறார்கள். அதே போல பீகாரில் யாரை எதிராக ஊழல் குற்றச்சாட்டு யாருக்கு பயங்கர ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றாங்களோ அவரை மீண்டும் கூட்டணியில் இணைத்து வச்சிருக்காங்க, இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்தணுன்ற ஒரே காரணத்திற்காக. அப்ப அங்கெல்லாம் ஏறக்குறைய 90% வெற்றி சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை. என்னன்னா திரு கார்த்திகன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தின, இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்துறது பாஜகன்னு. அப்போ பலவீனம் ஆகிற பொறுப்பை இந்தியா கூட்டணி ஏத்துக்காதா? என்னைக்குமே பாஜக மேலதான் அந்த பலவீனப்படுத்துறதுங்கிற குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்க முடியுமா? இல்லை, அதாவது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு அரசியல் கட்சியாக பாஜக இயங்குகிற போது எங்களுக்கு மாற்று கருத்தில் எங்களுக்கு எதிரான சித்தாந்தம் தான். களத்திலும் கருத்தியலும் நாங்கள் எதிர்த்துருவங்கள் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அன்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பாலிடிக்ஸில். பணம் இன்றைக்கி ஒரு பெரும் வெப்பமாக இருக்குது. இப்போ கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எலக்டோரல் பாண்டுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குற போது இதெல்லாம் ஒரு தெளிவான வரையறையை கொடுக்குது. நீங்கள் இப்போ இந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் இது குதிரை பேரம் என்று கிண்டல் அடித்த அதே கட்சி, தன்னை மாறுபட்ட கட்சி, வேறுபட்ட சிந்தனை உள்ள கட்சின்னு சொல்லிக்கிட்ட கட்சி, இன்றைக்கு எதிலும் தாங்கள் வேறுபட்டவர்கள் அல்ல, அந்த குட்டையில் தான் நாங்களும் இருக்கிறோம் என்பதை நிதர்சனமாக காட்டும். அப்போ தலைவர் அதான் சொன்னார், 18 கோடி பேர். நண்பர் புரட்சி கவிதாசனை ரொம்ப ஆண்டுக்கு பிறகு தான் சந்திக்கிறேன். 18 கோடி பேர் உறுப்பினராக இருக்கிற உலகின் முதல் கட்சி பாஜக. எனக்கு வாழ்த்துக்கள். சீன கம்யூனிஸ்ட் கட்சி 2வது இடத்துல இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னா, இவ்வளவு 18 கோடி பேர் இருக்கிறதுல அந்த கட்சிக்கு தலைவர்கள் இல்லை. காங்கிரஸ் கட்சியிலேருந்தும் மற்ற கட்சிகள்லேருந்தும் தலைவர்களை காவு கொடுத்து வாங்கி நீங்க அரசியல் நடத்த வேண்டிய துப்பாக்கி நிலையில் இருக்கிறீங்கன்னா இதுதான். இவங்களா விரும்பி போய் அங்க பாஜக விரும்பி போகல. என்ன விஷயம்னா, இப்போ நான் ஒன்று சொல்றேன், இந்த இடியும் சிபிஐயும் ஐடி ரைடும் பாருங்க,
நடத்தப்படுகிற காலங்களை பாருங்க, இவையெல்லாம் எப்படி பண்ணப்படுது பாருங்க. இதே இடி, இதே மற்ற நிறுவனங்கள் சிபிஐ உட்பட எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை தவிர அவர்கள் ஆளுகிற மாநிலங்களில் ஏன் ஒற்றை விரலை காட்ட மாட்டாங்க? அப்போ இந்த பயாஸ்டு அப்ரோச் இருக்கு பாருங்க, அது அரசியலில் ஒரு பிம்பத்தை, தங்களுக்கான பிம்பத்தை உருவாக்குவதற்கு, தங்களுக்கான பயமுறுத்தலை காட்டுவதற்கு, எதிர்க்கட்சிகளில் இருக்கிற பலகீனமானவர்களை வென்றெடுப்பதற்கு அதற்கான வேலை செய்யுது. எனவே தான் அந்த ஆற்றல் வெள்ளைக்காரர் காலத்திலே பார்த்தது தான் காங்கிரஸ் இயக்கம். அந்த காலத்திலேயே தலைவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்திய காலம்லாம் உண்டு. அதையெல்லாம் எதிர்கொண்டு தான் வந்திருக்கிறது. இடதுசாரிகளை பொறுத்தவரை களத்தில் நின்று போராடக்கூடியவர்கள் தான். இன்றைக்கு 4 சீட்டு வரும், 5 சீட்டு வரும், வெறும் சீட்டுக்காகவும் நாடாளுமன்ற இடங்களுக்காகவும் சட்டமன்ற இடங்களுக்காக மட்டும் நாங்கள் போடல. இல்ல அது எடுபடும் நினைக்கிறீங்களா? மக்கள் களத்துல பாஜக எங்களை இப்படிலாம் சிரமப்படுத்துது, முடக்குது, ஒடுக்குதுன்னு நீங்க சொல்றது எடுபடும் நினைக்கிறீங்களா? இல்ல தவறு செய்தவர்கள் மீது பாஜக நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு கூடுவதா தானே அவங்க நம்புறாங்க? உங்களுக்கு 20 ஆண்டு திட்டம்னு இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க எமர்ஜென்சிக்கு முன்பு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எமர்ஜென்சின் போது அந்த முடக்கம் தான் வச்சாங்க. மக்களுக்கு பல கருத்துக்கள் அதில் ஏற்புடையது. ஆனால் ஏன் எதிர்த்து முறியடித்தார்கள்? அது ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி, அறிவித்த எமர்ஜென்சி. அதை தான் இன்றைக்கு இவங்க அறிவிக்காமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உலகில் வேற எந்த நாட்டிலும் இல்லைங்க. இங்கே தான் கவர்னர்கள் மூலம் ஒரு கொல்லைப்புற அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறது பாஜக. நேரடியாக அரசியலுக்கு வருவது வேறு. ஆனால் அரசமைப்பு பதவிகளை அரசியலுக்காக தங்களுடைய ஆளும் அணிக்கு சார்பான ஒன்றாக மாற்றுவதற்கான முயற்சி அவர்கள் எடுக்கிறாங்க. நீங்க இங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளாவை எடுங்க, அதே போல வெஸ்ட் பெங்காலை எடுங்க, கர்நாடகாவை எடுங்க. இப்படி எல்லா இடங்களையும் அம்மையார், நம்முடைய மதிப்புக்குரிய குமரி அனந்தன் அவர்களுடைய மகள் தமிழிசை அவர்கள் எடுத்துங்க. இதுக்கு முன்னாடி தெலுங்கானாவில் நடந்த முறைகளை பாருங்க. இவையெல்லாம் எப்படி இருக்கிறது? இவர்கள் தான் சொன்னார்கள் 2014 பரப்புரையில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டெல்லியிலிருந்து இந்திய மாநிலங்களை பார்க்க மாட்டோம், மாநிலங்களிலிருந்து டெல்லியை பார்ப்போம். கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன். இப்போ எங்கே இருக்கிறது கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன்? கோஆபரேட்டிவும் இல்லை, ஃபெடரேஷனும் இல்லை. மாறாக அதை அனைத்தையும் அழித்தொழிக்கிற வேலைகளை செய்கிறது. எனவேதான் ஒரு ஒற்றை இந்தியா, ஒற்றை அரசியல், ஒற்றை கட்சி, ஒற்றை நபர் என்கிற அந்த ஒற்றைக்கு இலக்காகி நின்று கொண்டிருக்கிறது. இது இந்திய ஜனநாயகத்துக்கு விரும்பலையா? கட்சிகள் விரும்பல. இது கட்சி மட்டும் இல்ல, மக்களும் விரும்பல. எனவேதான் இன்னைக்கு நாடு முழுவதும் பாருங்க, ஒன்றும் இல்லைங்க, மல்யுத்த வீராங்கனைகள் ஏன் போராடினாங்க? எதுக்கு போராடினாங்க? அந்த மல்யுத்த சங்கத்தினுடைய தலைவர், இவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்க முறையாக குற்றச்சாட்டு சாட்டினாங்க. குற்றச்சாட்டு சாட்டிய பிறகு எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் முதல்ல அதிலிருந்து விடுபட்டு ஒரு திறந்த ஒரு இதுக்கு விட வேண்டியது தானே, ஒரு காவல்துறை இதுக்கோ அல்லது சிபிஐ என்கொயரிக்கோ விட்டுருக்க வேண்டியது தானே. மாறாக பாதுகாத்தார்கள். அதனுடைய விளைவு என்ன? அவங்க வாங்கின மெடலையே தூக்கி கொண்டு கங்கை ஆற்றிலே போய் எலெக்ஷன் தானே அளவுகோல், அதுல ஜெயிக்கிறாங்கல்ல. தேர்தல் ஜனநாயகத்துல பாஜக ஒரு எலெக்ஷன் என்ஜினியரிங் மெஷினாக இருக்கிறது. அதற்கான தகவமைப்புகளை செய்ய வேண்டும் என்று வடபுலத்தில் அது தீவிரமாக முயற்சிக்கிறது. என்னுடைய தாழ்மையான கருத்து, குறைஷி போன்ற தேர்தல் ஆணையர்கள் இன்னைக்கு சொல்லிட்டாங்க, முன்னாள் தேர்தல் ஆணையர்கள், முன்பெல்லாம் நம்முடைய இவிஎம் எல்லாமே இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்போ 2 தனியார் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டுக்கு செல்கிறது. எனவே அவற்றையெல்லாம் வெளியிருந்து இயக்க முடியும். இதுவரையிலும் தேர்தல் ஆணையர்கள் யாரும் அது குறித்து வாய் திறக்கல. இதுவே ஜனநாயகத்துக்கு எதிரானது. இன்னொன்னு, உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது. இதோட முடிச்சிடறேன். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது. அந்த தீர்ப்பு என்ன? அந்த தீர்ப்புக்கு எதிராக இவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் தங்களுக்கு இருக்கிற பெரும்பான்மையை பயன்படுத்தி அதுக்கு என்ன கொண்டு வர்றாங்க? தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற குழு இருக்குல்ல, அதுல இருக்கிற எதிர்க்கட்சி தலைவரை தூக்கி எறிந்து விட்டு ஒரு கேபினெட் அமைச்சரை பயன்படுத்தலாம். உச்சநீதிமன்ற நீதிபதியை எடுத்து விட்டு அதற்கு பதிலாக கேபினெட் அமைச்சரை வைக்கலாம் அப்படின்னு ஒரு நிலையை எடுக்கிறார்கள். அப்ப ஒன்று தெரிந்தும் தவறு செய்கிறார்கள், இன்னொன்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய விஷயத்திற்கும் எதிராக செய்கிறார்கள். மக்கள் மனதில் இருக்கிற எல்லா சந்தேகங்களுக்கும் அவர்கள் பதிலளிக்கிற இடத்துல இல்ல, மாறாக மேலும் மேலும் சந்தேகங்களை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கான நலத்திட்டங்கள், விலை உயர்வு, இது குறித்து என்றும் அவர்கள் பேசுவதில்லை. அதை பற்றி பேசினால் வளர்ச்சி வளர்ச்சி என்பார்கள், அல்லது மாட்டுக்கறி பிரச்சனை எடுப்பார்கள், அல்லது வேறு பிரச்சனைகளை எடுத்து அதிலிருந்து திசை திருப்ப பார்க்கிறார்கள். எனவேதான் கடந்த 10 ஆண்டு என்பது, 10 ஆண்டு மோடியின் ஆட்சி என்பது ஜனநாயக இந்திய ஜனநாயகத்தின் மாபெரும் வீழ்ச்சி. அதை தூக்கி நிறுத்துவதுதான் இந்திய கூட்டணியுடைய மிக பெரும் பங்களிப்பாக இருக்கிறது. புரட்சி கவிதாசன், 370 பாஜக மட்டும் தேசிய அளவில், என்டிஏ கூட்டணியாக 400 தொகுதிகளை ஜெயிக்கணும் அப்படின்னு திரு மோடி இலக்கு நிர்ணயித்திருக்கிறார். ஆனால் அந்த அதிகமான தொகுதி எண்ணிக்கைகள் மிகைப்படுத்தப்பட்டது அப்படின்னு திரு கார்த்திகேயன் சொன்னார். சந்தேகம் இருக்கு, பாஜக இதை இந்த எண்ணிக்கையை பெறப்போற அதற்காக
கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் மீது எதிர்க்கட்சிகளுக்கு சந்தேகம் இருக்கு. இல்ல இப்ப பாரதிய ஜனதா கட்சி ஒரு இலக்கு வைத்து அந்த இலக்கை எட்டுவதில் துல்லியமா சொல்லி அடிக்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் கடந்த காலத்தை பாத்தீங்கன்னா சொல்லிதான் அடிச்சிருக்கோம். சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி, 270 பெறுவோம், 303 தொடுவோம். இப்பொழுது 400 என்பது 270க்கும் 370க்கும் 400 என்பது இலக்காக வைத்திருக்கிறோம். அதனால நடக்கும். நண்பர் சொன்னது மாதிரி இவிஎம் மிஷினை வந்து கடைசியா சாட்சிக்கு இழுத்தாங்க. நான் சொல்றேன், இப்ப கூட பகிரங்கமா சவால் விடுறேன். நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலில் இவங்க பார்ட்னர் தான் சொல்லி இவிஎம் மிஷினுக்கு பதிலாக வாக்குச்சீட்டு வழி தான் ஜனநாயகம் உண்மையா வரும், தில்லுமுழுகு நடக்காது அப்படின்னு இவங்க சொல்றதையே நான் வழிமொழிகிறேன். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தேர்தல் நடத்துவதற்கு இந்த கூட்டணி கட்சிகள் தயாராக இருக்கிறதா, திமுக தலைமையிலான கூட்டணி தயாராக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறோம். அடுத்து இந்த எலக்டோரல் பாண்டை பத்தி பேசினாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 25 கோடி ரூபாய் திமுக தேர்தல் நன்கொடையாக கொடுத்தது இவர்கள் பெற்றார்கள் என்பதை தேர்தல் கமிஷன்லயே சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு அப்புறம் தான் இவங்க அக்கௌண்டிங்கா கொண்டு வர்றாங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசுவது என்பது அடிப்படை முரண். அடிப்படை முரண் என்ன அப்படின்னா, இப்ப பாரதிய ஜனதா கட்சியுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா, தத்துவம் என்ன அப்படின்னா, சீரான மதச்சார்பின்மை, கிராமிய பொருளாதாரம், அது மாதிரி உண்மையான ஜனநாயகம், இப்படி நாங்க வச்சிருக்கிறோம். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அவங்களுடைய லட்சியமே பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் தான். அதனால சீனாவில் வந்துட்டு ஒரு கட்சி ஆட்சி முறை இருக்கிறது. எதிர்த்தவர்கள் 5 லட்சம் மாணவர்களை டியான்மன் சதுக்கத்தில் உயிரோடு புல்டோசர் வத்தியை ஏற்றி கொலை செஞ்ச கட்சி அந்த கட்சி. அதனால இங்க வந்து அவங்க ஜனநாயகத்தை பற்றி பேசுவதும், பல கட்சி ஆட்சி முறைகளை பற்றி பேசுவதும், கூட்டணி தர்மத்தை பற்றி பேசுவதும், வேற்றுமையில் ஒற்றுமையை காப்பாற்றணும் அப்படின்னு பேசுறதெல்லாம் ரொம்ப நகைப்புக்கு இடமாக இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக இந்தியா விடுதலை அடைந்த பொழுது தமிழகத்தில் 2வது பெரிய தேர்தல் பத்திரங்கள் மூலமாக முறைகேடு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டாங்க. சண்டிகர்ல மேயர் தேர்தலை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. கட்சிகளை பலவீனப்படுத்துறாங்க, காங்கிரஸ் மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துறாங்க, இடி சிபிஐ போன்ற புலனாய்வு ஏஜென்சிகளை பயன்படுத்தி மிரட்டுறாங்க. இதத்தான் எலெக்ஷன் இன்ஜினியரிங்ன்றாங்க. இதைத்தான் பயன்படுத்துது அதிகமான எண்ணிக்கைகள் பெறுவதற்கு, கட்சியை பலப்படுத்துறதுக்கு பாஜக பயன்படுத்துதுன்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பலத்தில கட்டப்பட்ட கட்சி, பலத்தில எட்டப்பெற்ற வெற்றி இந்த வெற்றி. எதிரியினுடைய பலகீனத்தை பயன்படுத்துகிற கட்சி இந்த கட்சி இல்ல. அப்படிப்பட்ட ஆட்சியும் எங்கிறது கிடையாது. சமரசமற்ற ராமர் கோயில், சமரசமற்ற ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவுடைய இணைப்பு, சமரசமற்ற ட்ரிபிள் தலாக் தடை, சமரசமற்ற சீரான மதச்சார்பின்மை, அது மாதிரி சமரசமற்று இன்றைக்கு உலகத்தில் 5வது பெரிய பொருளாதார வல்லரசாக இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பாஸ்போர்ட்டுடைய வலிமை அகில உலகத்துல, நீங்க அரபிய தேசத்துல நீங்க சிலை வணங்கிகளை ஹராம் என்று சொல்வார்கள், காபிர்கள் என்று சொல்லுவாங்க. ஆனால் காபிர் ஹராம் என்று சொல்லக்கூடிய அரபு தேசத்துல இன்னைக்கு மிகப்பெரிய இந்து கோயிலை, உலகத்தின் மிகப்பெரிய இந்து கோயிலை நரேந்திர மோடி அவர்களை அழைத்து சுல்தான் திறந்து வைக்கிறார். அதனால அது மாதிரி கொரோனா பேரிடர் காலத்துல உலகத்திற்கே இந்தியா மருந்தகமாக இருந்தது. அது மாதிரி தொடர்ச்சியாக உக்ரைன் புரிஞ்சுக்கிறேன். திரு மோடிக்கு பாஜகவுக்கு சமீப நாட்கள்ல செல்வாக்கு கூடி இருக்கு. ஓகே, சரி. அதனால பாஜக சொந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அதான் கேள்வியா கேட்க போறேன். பாஜகவுக்கான செல்வாக்கு கூடி இருக்கு. 50 கோடி மக்களுக்கு அக்கவுண்ட் உருவாக்கி இருக்கும். சரி, ஓகே. பாஜக செய்த நலத்திட்டங்கள் மூலமாக திரு மோடிக்கான செல்வாக்கு கூடியிருக்கு. இந்த எண்ணிக்கைங்கிறது திரு கார்த்திகேயன் சொன்ன மாதிரி ஒரு மிகைப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையில் அதை அச்சீவ் பண்ண முடியும்னு பாஜக நம்புது. மரியாதைக்குரிய புரட்சி கவிதாசன் வந்து ஒரு விஷயம் சொன்னார், என்னை வந்து ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளர், அவரையெல்லாம் நீங்கள் விவாத மேடையில் பேச அனுமதிக்கிறீங்கிறது. பேச்சாளர் என்பது ஒரு தகுதியா அல்லது கற்றறிதலா அல்லது விவாதத்திற்குரியதா என்பதை வந்து நான் புரட்சி கவிதாசன் விட்டுறேன். ஏன்னா அவர் விவாதத்தில் உட்காந்துக்கிட்டு இது இருள்ற நேரம், சூரியன் மறையிற நேரம், நிலா வர்ற நேரம்ங்கிறார். 2 நேரத்துலையுமே தாமரை மலராது.
2 நேரத்திலையுமே தாமரை மலராது. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் சார், கண்டென்ட்டுக்கு வந்துருவோம். நீங்க சொன்னீங்க நாங்க உலகத்திலேயே பெரிய கட்சி, 18 கோடி பேரை கொண்டிருக்கிற உறுப்பினர். கண்டிப்பா அப்படிதான் இருக்க முடியும். மிஸ்டு கால் கொடுத்தா எல்லா உறுப்பினர் ஆக முடியும்னா எல்லாத்துக்கும் மிஸ்டு கால் கொடுக்க சொல்லி எல்லாத்தையும் அக்கௌண்ட்ல வச்சா 18 கோடி பேர் தான் வர முடியும். உண்மையான தொண்டர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தாதான் அந்த கட்சி தமிழ்நாட்டில் நோட்டாவுக்கு கீழே இருக்குங்கிறது தெரியும். 2வது சொன்னீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய மாநிலங்களை நாங்கள் ஆளுகிறோம். எப்படி ஆளுறீங்க? அடுத்தவன் பெற்கிற பிள்ளைக்கு பெயர் வைப்பவன் உண்மையான அற்பன் அல்ல. அடுத்தவன் வெற்றி பெறுவதை அந்த வெற்றியை திருட்டுத்தனமாக பிடுங்கி அவனை மிரட்டி அந்த வெற்றியிலிருந்து பரிதவித்து கொண்டு வந்து ஆட்சியை நிலைநாட்டுவது. நீங்க பெரும்பான்மை வெற்றி நீங்கல்ல. அசாம், மணிப்பூர், நாகாலாந்து, பீகார், உத்தரப்பிரதேசம் சில வரம்புகளை மீறிட வேண்டியதுல நம்ம மன்னிக்கிறோம். அரங்கத்திற்கான வரம்புகளை நம்ம மீறிட வேண்டியதுல. ஆனா சரி, கண்டென்ட்க்கு வர நானே கண்டென்ட் இல்ல, இத முடிச்சறேன். இது முடிச்ச பாஜகவுக்கான மோடிக்கான மாநிலத்துக்கு கூடி இருக்கா இல்லையா? இல்ல, இத முடிச்சறேன். அத தான் சொல்ல வரேன். இந்த மாநிலங்களுடைய வெற்றின்னு சொல்றீங்கல்ல, அந்த மாநிலங்களுடைய வெற்றியில கோவால என்ன நடந்துச்சு, நாக்பூர்ல என்ன நடந்துச்சு, அசாம்ல என்ன நடந்துச்சு, பீகார்ல என்ன நடந்துச்சு, பவார் கிட்ட என்ன நடந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் ஜனநாயக முறைப்படி பெற்ற வெற்றி. நீங்க பேசுறப்ப அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தேன், நான் பேசுறப்ப அமைதியா கேளுங்க. 2வது சொன்னீங்க இந்தியா முழுக்க அவருடைய வலிமை கூடி இருக்கிறது அப்படின்னீங்க. ராமர் கோயில் ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய கோவில், இந்திய அரசின் கோவில் அல்ல. இந்திய அரசின் கோவில் அல்ல. ராமர் கோவில் என்பது ஒரு தனியார் நிறுவனத்தின் கோவில், இந்திய அரசின் கோவில் அல்ல. இன்னொரு விஷயம், நீங்க அபுதாபிலையோ துபாயிலையோ போய் ஷேக் அரசர்கள் ஹராம்னு சொல்றாங்க, அங்க போய் நாங்க சிலை வழிபாட்டை திறந்தோம்னு சொல்றீங்கல்ல, அதுவும் ஒரு தனியார் கோவில், அரசு கோவில் அல்ல. அங்க போய் நீங்க முஸ்லீமை கட்டிப்பிடிச்சுப்பீங்க. இந்தியாவுக்கு வந்தா குடியுரிமை திருத்த சட்டத்தை இயற்றி இஸ்லாமிய நீங்க வாழ தகுதி இல்லாதவன், மோடிக்கு வாக்களிக்காத தொப்பி வைத்து தாடி வைத்து இஸ்லாமியன் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னவர்கள் பாஜக. இடைவேளைக்கு போன திரு கார்த்திகேயன், பாஜகவுடைய செல்வாக்கு கூடி இருக்கு. திரு மோடியுடைய உண்மையை சொன்னா அது மேடை பேச்சா இருந்தாலும் விவாதமா இருந்தாலும் வலிக்கத்தான் செய்யும். தவறில்லை. அவர் ஒண்ணு சார் மேடையில பேசுறதுங்கிறது ஒண்ணு தவறில்லாத ஒரு தகுதி குறைப்பாக நம்ம அவரை சுட்டி காட்டிட்டே இருக்க வேண்டியதுல. பாஜகவுடைய செல்வாக்கு கூடி இருக்கு, திரு மோடியுடைய செல்வாக்கு கூடி இருக்குங்கிறது எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. தமிழ்நாட்டோட நிலைமை வேற, ஆனா அதே சமயத்துல தேசிய அளவில் அவங்களுடைய செல்வாக்கு கூடி இருக்குங்கிறத ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. இல்ல, ஒருத்தர் பிரதமராக இருக்கும்போது அவருடைய செல்வாக்கு அந்த மொத்த கட்சி அவரை சுத்தி தான் இயங்குது. பாஜகன்றதை விட மோடி அப்படின்ற பிம்பம் தான் வந்து மக்கள்கிட்ட காட்சிப்படுத்தப்படுது. அவருடைய செல்வாக்கு அதிகம் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் இன்று மக்களோட அரசாங்கத்துடைய பணத்தை செலவு பண்ணி 80 கோடி மக்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறதாக சொல்லப்படுகிற உணவுப் பொருட்களில் மோடி படம் அச்சிடப்பட்ட பைகளோடு தான் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு பல கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு மார்க்கெட்டிங் பண்றாங்க. அப்ப எல்லா இடத்திலும் மோடி, நீங்கள் டாய்லெட் கட்டி கொடுத்தாலும் மோடி, இல்ல எது உஜ்வாலால கொடுத்தாலும் மோடி. சுருக்குறது இருக்குல்ல, இடியை பயன்படுத்துறாங்க, சிபிஐ பயன்படுத்துறாங்க, மாநில கட்சியை உடைக்கிறாங்க, காங்கிரஸை உடைக்கிறாங்க, இவிஎம்ல தப்பு பண்றாங்கன்னு அதை சுருக்குறாங்களான்னு கேக்குறேன். அந்த செல்வாக்கையும் அவங்களுடைய அந்தஸ்து உயர்ந்திருக்கு எண்ணிக்கை அவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு பிம்பமாக ஒரு பெரிய தலைவராக உயர்ந்து நிற்கிறார் மோடினா, எதற்காக நேற்று வரை நீங்கள் இடி சம்மனுக்கு போயிட்டு இருந்த அசோக் சவானை கட்சியில சேர்க்கிறீங்க? எதற்காக நாராயண் ராணையை சேர்க்கிறீங்க? ஹேமந்த் பிஸ்வா சர்மாவை சேர்க்கிறீங்க, சுவேந்த் அதிகாரி சேர்க்கிறீங்க, அஜித் பவார் எல்லோரையுமே எடுத்துக்கோங்க. ஏன் வெளிப்படையாக மணிஷ் சிசோடியா சொன்னார் இல்லையா, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக போர்க்கடி தூக்குங்கள், உங்களுக்கு வந்து நம்ம லிக்கர் பாலிசி கேஸில் வந்து நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லா அந்த விஷயத்தை தான் எதிர்க்கட்சிகள் மக்கள்கிட்ட போய் சேர்றாங்க. இன்னைக்கு ஒன்றிய நிறுவனங்களுடைய செய்யக்கூடிய அந்த நடவடிக்கை இருக்கு இல்லையா, அதன் மேலேயே மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்போ இல்லைன்னா ஒரு நம்பகத்தன்மை குறைஞ்சு போச்சு. அவங்களுக்கு எதிர்க்கட்சிகள் இருக்கிறவங்களா நல்லவர்களா இல்லையான்ற மக்களுக்கு நம்பருக்கு தயாரா இல்லை. ஆனா குறைந்தபட்சம் இந்த ஒன்றிய நிறுவனங்கள் இடி, சிபிஐ, ஐடி இந்த நிறுவனங்கள் அரசியல் காரணத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது, பிஜேபி நன்றாக பயன்படுத்துகிறது என்ற எண்ணம் வந்து மக்கள்கிட்ட பரவலாக போய் சேர்ந்து அதிருப்தியா மாறி இருக்காது. நிச்சயமாக இருக்கு. ஆனா நீங்க எல்லா இடத்துலயும் வந்து இந்த பிம்பத்தை வச்சு வெற்றி பெற்ற முடியும், அவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படின்னா, திட்டங்கள் வந்து வெற்றி பெற்று வந்து வாக்குகளா பெற்றுத்தரும் மோடி பெற்றுத்தரும்னா 96% இந்துக்களை கொண்ட இமாச்சல பிரதேசத்தில் பாஜக தோல்விட்டு இருக்க கூடாது, கர்நாடகாவில் வந்து அவ்வளவு பெரிய தோல்வி அடைந்திருக்க கூடாது இல்ல திரு லெலின்? இந்தியாவில் பாஜக முன்வைக்கக்கூடிய சித்தாந்தம் அந்த கட்சிக்கு தேர்தல் வெற்றியாக மாறுன்ற நம்பிக்கை இருக்கு. அது நீங்க விமர்சனமா வைக்கக்கூடிய ஒற்றை கட்சி இல்லை ஒற்றை மதம் போன்ற சித்தாந்தங்கள், ராமர் கோயில் போன்ற விவகாரங்கள்லாம் அவங்களுக்கு பெருமளவு அவங்களுடைய செல்வாக்கை உயர்த்திருப்பதாக அந்த கட்சி நம்புது. அதை எப்படி இந்தியா கூட்டணி எதிர்கொள்ள போகுது? சவால் சமூக நீதிக்கான கருத்து, அந்த கருத்தியல், அதே போல சமநீதிக்கான கருத்தியல், இன்றைக்கு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு அளித்திருக்கிற பொருளாதார இடர்பாடு, இது எல்லாம் பெரும் பிரச்சனையாக இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஸ் சிலிண்டரோடைய விலை
அதற்கு மானியம் அறவே நின்று போனது. உங்கள் பணம் உங்கள் கையில் என்ற அந்த முழக்கம் என்னவானதுங்கிறது மக்கள் கேட்கிறார்கள், பெண்கள் கேட்கிறார்கள். உஜ்வாலா என்னும் படம் காட்டினீங்க, அது இலவச இணைப்பு தான். யாருமே 95 விழுக்காடு மக்கள் அதை திரும்ப அடுத்த சிலிண்டரை ஃபிக்ஸ் பண்ணல. அந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. அதே போல் நண்பர் கேட்டார் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி. சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஒற்றை ஆட்சி அல்ல, 3 கட்சி கூட்டணி இருக்குது, இடதுசாரி கட்சிகள் அதோடு அங்கம் வைத்திருக்கிறார்கள். அங்கே தேர்தல் நடத்தப்படுகிறது. தேர்தல் நடத்தப்பட்டு கட்சி ஒருத்தர் நியமிக்கும், மக்கள் வேறு யாராவது போட்டியிட்டு கூட வெற்றி பெற்று அவர்கள் பின்பு இதாகலாம், அந்த நாடாளுமன்றத்துக்கெல்லாம் போகலாங்கிறது தான். அவங்க மண்ணுக்கு ஏற்ற ஒரு முறையை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். இதே நீங்கள் கியூபாவுக்கு போனீங்கன்னா அங்கே வேறு ஒரு முறை இருக்கிறது. தென் அமெரிக்க நாடுகளில் தேர்தல் மூலம் தான் இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 7 நாடுகளில் தேர்தல் மூலம் தான் இடதுசாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். வாக்கு சதவீதம் பாஜக தேர்தல் மூலம் தானே தேர்ந்தெடுக்கப்படுது. நீங்க எதுக்குறீங்க? இல்ல தேர்தல் மாதிரியா? சண்டிகர் தேர்தல் தான், அதுதான் விஷயம். இல்ல அதை உச்சநீதிமன்றம் கண்டிக்குது. ஆனா எல்லா தேர்தலையும் உச்சநீதிமன்ற வாய்ப்புக்கு அந்த உச்சநீதிமன்றம் கண்டிக்குதுங்கிறீங்கல்ல, அந்த கண்டிப்பு எதற்கான கண்டிப்பு? ரத்து பண்ண இல்ல, ரத்து பண்றது சார். இங்க தேர்தல் ரத்து பண்றது இல்ல. பாரதிய ஜனதா தேர்தல் நாற்காலியை தக்க வைப்பதற்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்கிறதுக்கு உதாரணம் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு. தன்னுடைய சிறப்பு அதிகாரமான 142 பயன்படுத்தி அந்த தேர்தலை ரத்து செய்து ஏற்கனவே இருந்த 2வது இடத்திலிருந்து வெற்றி பெற்றார்னு உச்சநீதிமன்றம் சொல்லுதுன்னா, பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் வெறி பிடித்து தன் நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்கிறதுக்கு உதாரணம் சண்டிகர் தேர்தல். இல்ல, நீங்க மத்திய பிரதேசத்துல ராஜஸ்தான்ல நடந்த தேர்தலை நீதிமன்றம் ரத்து பண்ணல. தவறு நடக்கிற இடத்துல நீதிமன்றம் தலையிடுது, ரத்து பண்ணுது. உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி சொன்ன வார்த்தைகள் மிக முக்கியம். உச்சநீதிமன்றம் நாங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற at the verge of to safeguard the democracy. யாரும் மறுக்கல, அந்த இடத்துல தவறு நடந்திருக்குங்கறத நீதிமன்றமே மறுக்கல. உலக அளவில் பெரிய ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்குன்னு நண்பர் சொன்னாரு. கிபி 1113 அங்கோர் வாட் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அங்கோர் வாட்னு ஒரு ஆலயம், சிவனுக்கான ஆலயத்தை தமிழ் மன்னர்கள் இங்கிருந்து 8ஆம் ஜெயவர்மன் போய் கட்டியிருக்காரு கம்போடியாவில். இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற விஷயம்தான். அப்போ என்ன ஆனது? இப்போ மண்ணோடு மண்ணாக கிடக்கிறது அந்த ராஜவம்சமே இல்லை, அது வேறு. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை படம் காட்டுவதற்கு நீங்கள் சொன்னது மாதிரி அந்த உணர்வுகளை பயன்படுத்தி வாக்குகளாக பெறணும்னு நினைக்கிறாரு. ஆனால் என்ன விஷயம், நீங்கள் ராமனை பற்றி பேசுகிறப்ப நாங்கள் சமூகவாதத்தை பற்றி பேசுவோம். நீங்கள் மகாபாரதத்தை எடுத்தீங்களா, அங்க என்ன நடவடிக்கை நடந்ததுங்கிறத பத்தி நாங்க பேசுவோம். அப்ப சமூக நீதி கருத்தியல் என்பது அனைவருக்குமானது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானது. அதை எதிரொலிக்குன்னு நம்புறாங்க. திரு பொங்கலூர் மணிகண்டன், ஒரு பக்கம் என்டிஏ, இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி, இதுல தனித்து விடப்பட்டிருக்கலையா அதிமுக? யாரை முன்னிலைப்படுத்தி கட்சி மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்லை. ஒரு புறம் மத்திய அரசால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு, இன்னொரு புறம் மாநிலத்தில் ஆட்சிகள் திமுகவால் மக்களுக்கு பாதிப்பு. இப்ப 2 பேரிடமிருந்தும் தமிழ்நாட்டை மீட்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்ள பிரச்சனை தான் மத்தியில கேட்டது எந்த கட்சியோட கூட்டணின்னு கேட்கிறாரு. ஒரே நேரத்துல 2 பேரும் நான் ஏற்கனவே சொன்னேன், கூட்டணி மூலமாகவே திமுக காலம் தள்ளுவீங்க. அதிமுக அந்த கவலையே இல்லை, தனித்தே நின்று வெற்றி பெறும். கூட்டணி யார் வர்றாங்கன்னு பொறுத்திருந்து பாருங்க. ஒரு விஷயம், மாநிலத்தில் என்ன பிரச்சனையோ அதை மையப்படுத்தி வாக்கு கேட்டு நாடாளுமன்றத்தை சேர்ந்து அழுத்தம் கொடுத்து. ஏன்னா காவிரி பிரச்சனைக்கு 21 நாள் இதே மாதிரி அதிமுக அழுத்தம் கொடுத்துங்க. திமுக கூட்டணிக்கான கதவு மட்டும் இல்ல, ஜன்னலும் சேர்ந்தே திறந்திருக்குன்னு திரு அண்ணாமலை சொல்றாரு. வாய்ப்பு இருக்கா? இல்ல அப்படி இல்லைங்க. அதிமுக இது மாதிரி பேசுறது யாரும், அதாவது அதிமுகவுக்கு அந்த தேவையும் இல்லை, அந்த மாதிரியான சூழ்நிலையும் இல்லைங்க. தனித்த வாக்கு வங்கியை நம்புறாங்க. தனித்த வாக்கு வங்கியை நம்புறீங்க. இன்றைக்கும் தனி நிற்கும் தைரியம் தவிர யாரும் கிடையாது. இல்ல இப்ப திமுக 38 பேரும் செய்யல, பாஜகவும் செய்யல அப்படின்னா, இப்போ ஒருவேளை ஒரு பேச்சுக்கு ஹைப்போதட்டிக்கலா வச்சுக்குவோம், அதிமுக 39 சீட்டு ஜெயிச்சிருச்சு, ஆட்சி அமைக்க போறீங்க டெல்லியில. இல்ல யாரோ ஒருத்தர் ஆட்சி அமைச்சதுல ஒன்று அந்த ஆட்சியில பங்கு பெறணும், இல்லைன்னா அழுத்தம் கொடுத்து தான் வாங்கணும். இதைத்தான் ஏற்கனவே நீங்க 2014 இருந்து 19 வரைக்கும் இருந்தீங்க. நீங்கள் இருந்த காலகட்டத்தில் தானே காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டா இருக்க வேண்டியது அத்தாரிட்டியாக மாறினது. ஏன் சுருக்கப்பட்டது என்று ஒரு கேள்வி எழுப்பப்படல. அந்த சமயத்தில் தான் 2019 கூட்டணியை உறுதி செய்யப்பட்டது. அப்ப இதெல்லாம் எப்படி போய் நீங்க கேட்க போறீங்க அப்படின்றது இருக்கு. 2வது, இப்போ ஒருவேளை இதனால மட்டும் கேட்க முடியாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா, அப்ப உங்களோட கூட்டணி மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? நீங்க என்ன அடிப்படையில் போய் எங்களுக்கு ஓட்டு போட்டா மட்டும் பண்ணிடுவாங்கன்னு யார்கிட்ட போய் கேட்க போறீங்க? அப்ப இதெல்லாம் முன்வைக்கும் பொழுது மக்கள்கிட்ட பலவீனமாக தான் இருக்கு. உங்களோட முன்வைக்க மாட்டோம் இல்ல, முன்வைப்போன்றாங்க. எலெக்ஷன் டயத்தில் முன்வைக்கிறாங்களான்னு பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தவர்களுக்கும் நேர்பட பேச நிரூபர். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்ட